அன்பானவர்களே, திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் கவனமாக வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 முடியுள்ள வசனங்கள். 2 ராஜாக்கள் 4 1 7 முடியுள்ள வசனங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரை தனக்கு அடிமையாக்கி கொண்ட வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவள், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறு பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்ததில் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவள், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவள், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் என்பதை. அன்பானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் எலிசாவை கொண்டு செய்த அற்புதம். இந்த 4வது அதிகாரத்திலே அற்புதங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். வாழ்க்கையின் கடையை முனைக்கு வந்து இனி அவ்வளவுதான், வாழ்வதற்கு வழியே இல்லை. ஏனென்று சொன்னால் கடற்பாரத்தினாலே வாழ்வதற்கு வழியே இல்லை என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கடன் நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளையே அடிமையாக ஒப்பு கொடுப்பதற்கு தள்ளப்பட்ட ஒரு தருணத்திலே இருந்த ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்த ஒரு மாபெரும் அற்புதத்தை தான் கடவுள் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு எவ்வாறு அந்த பெண்மணிக்கு வாழ்வு கொடுத்தார் என்பதை தான் மிக அருமையாக நாம் பார்த்தோம். ஆம் அன்பானவர்களே, கடவுள் வெறுமையானதை நிரப்புகின்றவர். வெறுமையானதை நிரப்புகிறவர். அன்னை தெரசா நம் அனைவருக்கு நன்றாய் தெரியும். மரித்து போனார்கள். விண்ணக வாழ்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரம் அது. அவருடைய பூத உடல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கொல்கத்தாவிலே நேதாஜி அரங்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது. உலக தலைவர், உலகம் எங்கிலும் இருந்து தலைவர்களும் பேராயர்களும் கார்டினல் சொல்லும் அருட்தந்தையரும் அருள் சகோதரிகளும் உலக தலைவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அப்போது
அவருடைய சரீரத்திற்கு முன்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அப்போது அவருடைய அந்த ஹோம் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. ஒரு அனாதை பிள்ளை, தாய் இல்லாத தந்தை இல்லாத பிள்ளை மலர் வளையத்தை கொண்டு வைக்கின்றாள். ஒரு ஊனமுற்ற பையன் ரொட்டி துண்டை கொண்டு வைக்கின்றார். சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஒரு பெண்மணி ஒரு பாத்திரத்திலே பாத்திரம் நிறைய தண்ணீரை கொண்டு பாத்திரத்திலே வைக்கிறார். கடைசியாக மதர் தெரசாவுக்கு அடுத்த நிலையில் இருந்த அருள் சகோதரி நிர்மலா மிகுந்த உடைந்த உள்ளத்தோடு ஒன்றை கொண்டு வந்தார்கள். அது வேறு ஒன்றுமல்ல, வெறுமையான பாத்திரம். வெறுமையான பாத்திரம். அவர்களுடைய மதர் தெரசாவுடைய ஸ்டேட்மெண்ட் நினைவு கூறும் முகமாகத்தான் அந்த பாத்திரம் வைக்கப்பட்டது. வெறுமையான பாத்திரமாக நாம் கடவுளுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது கடவுள் என்ன செய்கிறார்? நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். உன்னுடைய வெறுமையை கடவுளுக்கு கொடு. உன்னுடைய வெறுமையை கடவுளுக்கு கொடு. கடவுள் நிச்சயமாய் என்ன செய்வார்? நிரப்புவார். கடவுள் நிச்சயமாக நிரப்புவார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிரப்புகின்ற ஆண்டவர் இங்கேயும் பார்க்கிறோம். வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகின்ற கர்த்தர். இங்கே வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசிகளின் புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ யார்? ஒரு விடோ, ஒரு விதவையானவள். கணவர் யார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கடவுளுக்கு பயந்தவர், அவரை குறித்து வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அந்த கடவுளுக்கு பயந்த தீர்க்கதரிசி மனைவியே சாட்சி கொடுக்கிறார். இப்ப பாருங்க, அந்த பெண்மணியுடைய நிலைமை, அந்த ஊழியக்காரருடைய மனைவியினுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறது. மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறது. ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி புத்திரர் ஒருவேளை யாராக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் உபதியாவாக இருக்கக்கூடும் அப்படி என்று ஒரு ஆசிரியர் கூறுகின்றார். ஏனென்று சொன்னால் இந்த உபதியா தான் ஆகாப் யோசேபேல் கடவுளுடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை விரட்டி விரட்டி கொலை செய்த தருணத்திலே கிட்டத்தட்ட 100 தீர்க்கதரிசிகளுக்கு யார் அடக்கல கொடுத்தது? இந்த உபதியா. அவர்களை ஒளித்து வைத்து பாதுகாத்தார். அவர்களுக்குரிய உணவு எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை பராமரித்தது யாருன்னா இந்த உபதியா. ஒருவேளை இந்த உபதியாவினுடைய மனைவியாக கூட இந்த பெண்மணி இருக்கலாம் அப்படி என்ற கருத்து வைக்கப்படுகிறது. எப்படியா இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, குடும்பமாக ஆண்டவருக்கென்று உழைத்த ஒரு குடும்பமாக ஆண்டவருக்கென்று உழைத்த ஒரு குடும்பம், ஆண்டவரை பற்றி உள்ள பயம் நிறைந்த ஒரு குடும்பம் இப்போது எதுல தள்ளாடுகிறது? கடன்ல தள்ளாடுகிறது. அது சாதாரணப்பட்ட கடன் அல்ல. தனக்கு நம்பிக்கையா இருந்த 2 பிள்ளைகளையும் என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை? அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட நிலை.
அதன் யாத்ராகமே புஸ்தகத்திலே பார்க்கிறோம். 21வது அதிகாரம், யாத்ராக 21வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது 2வது வசனம், அங்கே கடன் வாங்கி கடனை தீர்க்க முடியாத சூழ்நிலையிலே அந்த குடும்பத்தார் எத்தனை ஆண்டு வேலை செய்யணும்? 6 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். இப்போ கடன்காரன், ஆனால் அது ஒரு சட்டமாக்கப்பட்டிருந்தது. இப்போது விதவைக்கு தனக்கு ஆதரவாய் இருக்கிறது மகன்கள். இந்த கடன் நிமித்தம் மகன்களே அந்நியருக்கு அடிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள். பாருங்க, மிகவும் மோசமான நிலைமை. ஐயோ, என் பிள்ளைகளும் அடிமையாக வேலைக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு வேற யாரு? எனக்கு நம்பிக்கையாயிருக்கிறேன், எனக்கு எதிர்காலத்திற்கு நம்பிக்கையாயிருக்கிறேன். அருமையான 2 பிள்ளைகள் போறாங்க, அடிமைத்தனத்துக்கு கொடு, உன் பிள்ளைகளை அனுப்பு அப்படி என்று கடன்காரன் நெருக்குகிறார். இது சட்டத்துக்குட்பட்ட ஒரு காரியம் தான், நெருக்குகிறார். இந்த சூழ்நிலையிலே தான் பாருங்க, இந்த பெண்மணியினுடைய இதை நான் பாராட்டும், முயற்சியை நான் பாராட்டும். வேற எந்த ஷார்ட்கட்டையும் தேடவே இல்லை. இவ்வளவு கடன் இருக்கிறது, பிள்ளைகளையே அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பெண்மணி பாருங்க, எந்த குறுக்கு வழிகளையும் நாடவில்லை. யார ஏமாற்றலாம் அல்லது வாங்கிட்டு வேற யார கொடுக்காம போகலாம், அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இக்கட்டான சூழ்நிலையிலும், வாழ்வு கட்ட நிலைக்கு வந்த நிலையிலும் அந்த பெண்மனுடைய செயல்பாடு மிகவும் ஆச்சரியப்படத்தக்கது. அப்பேற்பட்ட பெண்மணிக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதான் பாருங்க, இந்த பெண்மணி முதலாவது என்ன செய்கிறான் பாருங்கள். 1வது வசனம், 4வது அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் பகுதி. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அப்படி என்று சொல்கிறது. ஆனால் திருவிவிலியம் மிகவும் அழகாக சொல்கிறது, அந்த பெண்மணி எலிசாவினிடத்தில் வந்து கதறி அழுது அப்படி என்று வருகிறது. கதறி அழுதாள். ஆங்கில வேதாகம் அப்படிதான் சொல்கிறது, cried out. எலிசாவினிடத்திலே வந்து அவள் கதறினாள் என்று சொல்கிறார். அப்ப அந்த துன்ப நேரத்துல எங்க போய் அழுதா விடுதலை உண்டு என்று அந்த பெண்மணி அறிந்திருந்தாள். கடவுளுடைய சமூகத்திலே, கடவுளுடைய அடியாரிடத்திலே போய் அழுது மன்றாடினால் நிச்சயமாய் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அந்த பெண்மணி நம்பினாள். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. இன்னைக்கு பாருங்க, பத்திரிகையிலேயும் பார்க்கிறோம், கடன் அடுத்து என்ன செய்யணும்னு என்ன செய்ய மாட்டேங்குது. அடுத்த ஸ்டெப் எங்க போவது, யாரிடத்துல போவது தெரிய மாட்டேங்குது. கடைசியில ஒரே தீர்மானத்துக்கு வருகிறார்கள், இனி இந்த கடனிலிருந்து தப்புவதற்கு வழியே இல்லை. அப்படி என்று தன்னை அழித்தால் மாத்திரம் போதுமா, குடும்பத்தையும் ஒன்றும் தெரியாத அப்பாவி பிள்ளைகளும் என்ன செய்து சாகடித்து தங்களையும் சாகடிக்கிறார்கள். இந்த பெண்மணிக்கு அதே பட்ட நிலை. ஆனா ஒன்றை அறிந்திருந்தாள், எங்க போனா, எங்க போய் அழுதா விடுதலை உண்டு, அந்த ஆண்டவருடைய அடியாரிடத்துல போய் அழுதா நிச்சயமாய் விடுதலை உண்டு என்று நம்பினார். அதான் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார். 34வது சங்கீதம்
17வது வசனமும் 18வது வசனமும், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா உபத்திரவங்களுக்கும். அப்போ தம்முடைய பிள்ளைகளுடைய மன்றாட்டை, கதறுதலை ஆண்டவர் கேட்கின்றவராக இருக்கிறார். அதன் 18வது சங்கீதத்திலே சொல்கிறார் சங்கீதக்காரன், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். இக்கட்டான தருணத்திலே கடவுளுடைய சமூகத்தை அன்றைக்கு பக்தர்கள் நாடி இருக்கிறார்கள். அழுதார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை திகைத்து போயிருக்கலாம். ஐயோ, நான் எந்த திசையிலே பயணிப்பது, எந்த பாதையிலே பயணிப்பது, அப்படி என்று தெரியாமல் நாம் திகைத்து போய் நிற்கக்கூடும். ஆனா இந்த பெண்மணி நமக்கு காட்டுகின்ற வழி ஒரே வழி. எங்க போய் அழு? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழு, கண்ணீர் சிந்து. அதுதான் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பெரிய, நாம் இந்த நாளில் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பெரிய பாடம். அதான் சொல்லுவார்கள், வாயுள்ள பிள்ளை பிள்ளைக்கு. அதே போல கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கதற வேண்டும். அதுதான் அந்நாளை பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆண்டவருடைய சமூகத்திலே சிந்துகிற கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. கடந்த வாரத்திலே ஜெபத்திற்காக இந்த கூட்டம் முடித்த பிற்பாடு ஒரு அம்மா வந்தது. அதே அம்மா அதுக்கு முந்தின வாரம் வந்தது. அதுக்கு முந்தின வாரம் வந்தபோது ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஐயா, எனக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லாத காரணத்தினால குடும்பத்துல பிரச்சனை. ஆனா நான் கணவனை விட்டு நான் பிரித்து வந்து விட்டேன் அப்படி என்று சொல்லி அழுதார்கள். இது ஒரு வாரம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்த கதை. ஆண்டவருடைய சமூகத்திலே அழுதார்கள். நான் சொன்ன ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமாய் கணவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவார், நிச்சயமாய் உங்களை அழைத்து கொண்டு போவார் அப்படி என்று சொல்லி நானும் வசனத்தை சொல்லி திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஜெபித்து அனுப்பணும். கடந்த வாரத்திலே அதே அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னார்கள், கடவுள், அதாவது கணவர் என்னை என்ன செய்திருக்கிறார், வீட்டுக்கு வர சொல்லி அழைத்திருக்கிறார். நான் அங்க போறேன், என்னுடைய குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார்கள். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த இடத்திலிருந்து கண்ணீர் ஜெபிக்கிற, கண்ணீர் விடுகின்ற ஒவ்வொரு கண்ணீருக்கும் என்ன கண்ணீர் எப்படி விலையேறப்பட்டது. குழந்தை இல்லாதனால சண்டையினால பிரிவினை, இனியும் கணவன் வீட்டுல ஏற்றுவாரா, அனுமதிப்பாரா என்கிற கேள்வி, வந்து கூட்டி செல்வாரா, அவர் தன்னிலே விட்டு இறங்கி வருவாரா என்ற நிலையில இருந்து கதறிக்கொண்டிருந்த ஒரு பெண்மணியினுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டார். இதுதான்
இங்கே அவள் பாருங்கள், அந்த பெண்மணி கண்ணீர் விட்டாள், அழுதாள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, திருவிவிலியம் சொல்லுகிறது. அவர் சும்மா இல்ல, எப்படி அழுதாள்? கதறி கதறி அழுதாள். சாதாரணம் என்றார்னா சாதாரணமா தான் பதில் கிடைக்கும். ஆனால் அழுது செபித்து கதறி செபித்து மன்றாடுகின்ற போது ஆண்டவர் பதில் தருகின்றவராய் இருக்கிறார். அதான் வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா 8வது அதிகாரத்துல போட்டுல போயிட்டு இருக்கும் போது இயேசு கூட இருக்கிறார். காற்று வருகிறது, கடல் கொந்தளிக்கிறது, போட்டு வந்து தள்ளாடுகிறது. அப்போது சீடர்கள் என்ன கதறினார்கள்? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்க மடிச்சு போறோம். அதான் லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கின்ற ஒரு காரியம். நாங்கள் மடிந்து போகிறோம். கதறினார்கள். அதான் பேதுரு ஒரு முறை கடல் மேல் நடக்க ஆசைப்பட்டு கடல் மேல் வெற்றியுடன் ஒரு அடி எடுத்து வைத்தார். தன் காற்றையும் கடலையும் பார்த்த பிறகு கடலுக்குள்ளே அமலத் தொடங்கினார். அவன் ஒரே ஒரு கதறல் தான், இயேசுவே இறங்கும், என்னை ரட்சியும் என்று கதறினார். கடவுள் கதறலை கேட்டார். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கதறலை கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினால ஒருவேளை எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இனி வாழ்க்கையிலே செய்வதற்கு எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலையையும் மாற்ற நம்முடைய ஆண்டவரால் ஆகும். அடுத்து பாருங்க, இந்த பெண்மணி செய்த காரியம் பாருங்க. வெறுமையானதை கர்த்தருக்கு என்று கொடுத்தாள். வெறுமையானதை கர்த்தருக்கென்று கொடுத்தாள். பாருங்க, தான் 2வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 4வது அதிகாரம் 2வது வசனம். எலிசா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அது சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற எதுவுமே இல்லை. இவ்வளவுதான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. வீட்டுல எண்ணெய் எவ்வளவு லிட்டர் வாங்கி வச்சிருக்கோம்? 1 லிட்டர். சிலது மாசம் வாங்குறவங்க ஒரு 5 லிட்டர் கேன் என்ன செய்வாங்க, வாங்கி வைப்பாங்க. இந்த சமையலுக்காகவும் வேற எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆயில்? மெயினா எதற்காக? சமையலுக்காக. அன்றைக்கு பயன்படுத்தினார்கள், எண்ணெயும் வைத்திருந்தார்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் எதற்கு என்று சொன்னால், அபிஷேகம் பண்ணுவதற்கும் அடையாளமாக வீட்டுல என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. அப்போ இடத்துல வேற எதுவுமே இல்லை, கொடுப்பதற்கும் செய்வதற்கென்றும் எதுவுமே இல்லை. வீட்டுல ஒரு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அவ்வளவுதான். பாருங்க, அதுலதான் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். சரியம்மா, எலிசா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை எல்லாத்தையும் வாங்க. என்னடா இது பைத்தியக்காரத்தனம்! வெறுமையான பாத்திரத்தை வாங்கி என்ன செய்வது? வெறுமையான பாத்திரத்தை வாங்கி என்ன செய்வது? சரி, அவர் எண்ணெயை ஊற்ற சொல்லுகிறார். எத்தனை பாத்திரத்துக்கு தான்? நான் வீட்டிலே வைத்திருக்கிற எண்ணெயை வைப்பதற்குரிய போதுமான பாட்டிலோ கேனோ என்னிடத்துல என்ன செய்கிறது?
இருக்கிறது. இதை தாண்டி என்ன செய்ய முடியும்? வெறுமையான பாத்திரங்களை வாங்கி வைத்து நான் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெறுமையானதை கொடு, வெறுமையானதை கொடு. அதை நிரப்புகின்ற காரியம் யாருடையது? யாருடையது? என்னுடையது. வெறுமையானதை கொடு, அதை நிரப்ப வேண்டிய காரியம் உடையது. பாருங்க, அதன்படியே செய்தாள். கடவுள் அற்புதம் செய்கின்ற விதம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. மனுஷ சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. சில காரியம் இது நடக்காதுன்னு நினைப்போம், அது என்ன செய்யும்? ஆச்சரியமான விதத்திலே நடந்திருக்கு. இங்கேயும் அதுதான் நான் பார்க்கிறோம். வெறுமை, ஒன்றுமே இல்லை, வெறுமையானதை கொடுங்க. அதான் மதர் தெரசா ஸ்டேட்மெண்ட். வெறுமையாய் கொடுங்க, கடவுள் அதை என்ன செய்வார்? நிரப்புவார். கானா ஒரு கல்யாண வீட்டுல எத்தனை கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது? 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அது வரைக்கும் வெறுமையாத்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கற்சாடியிலேயே எத்தனை குடம் தண்ணீர் பிடிக்கும்? 3 குடம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய வெறுமையா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை என்ன செய்யுங்க? தண்ணீரால் நிரப்புங்கள். யாருமே எதிர்பார்க்கல. தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த தண்ணீரை எடுத்து திராட்சரசம் என்று பரிமாற சொல்லுகிறார். அப்போ எப்படி கடவுள் செயலாற்றுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புதிய என்டையர்லி நியூ மேனர், ஒரு புதிய இது மூலம் ஆண்டவர் ஒரு புதிய பாதையிலே கடவுள் அற்புதங்களை சொல்லி, புதிய வழியிலே கடவுள் அற்புதத்தை செய்கிறார். அதான் மோசே போய் பார்வோன் இடத்துல பேசு, செய், மக்களை விடுதலை பண்ண வழி நடத்து. அவன் அதுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லுவான், சொல்லிக்கொண்டே இருக்கிறான். யார் என்று கேட்பார்கள், என்னவென்று கேட்பார்கள், அதுக்கெல்லாம் அடையாளம் என்னவென்று கேட்பார்கள். அப்படி என்று பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய கரத்திலே இருக்கிறது, உன்னுடைய கரத்திலே இருக்கிறது என்ன? என்ன இருக்கிறது? மோசே, நீ கரத்தில் என்ன வைத்திருக்கிறாய்? கோல். அதை கீழே போடு. என்ன ஆயிற்று? பாம்பாயிற்று. அன்பர்களே, கடவுளை நம்பி வெறுமையாய் தம்மை கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகள் அதை வைத்தே ஆசீர்வாதத்தால நிரப்புகிறார். அதான் பக்தி அழகாய் பாடுகிறார். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித அணைத்து கொள்ளுமே. குயவனே குயவனே ஆடுவின் காரணனே களிமண்ணான என்னுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒரு முறை வரி கட்ட வேண்டிய கேள்வி சட்டத்தில் வந்தது. நமக்கு பிரச்சனை இருக்குப்பா, நமக்கு வரி எடுத்து கட்டிடுவோம் அப்படி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பேதுரு இடத்துல சொல்லுகிறார்,
பாருங்க, பேதுருவை நீ போ, நீ என்ன போடு, தூண்டுல போடு. தூண்டுல போட்டு மீன் பிடிப்பதுல வெல் ட்ரெயின்ட், அனுபவசாலியாரு பேதுரு. அவ்வளவுதான் இருக்கு. அதை தாண்டி பேதுருக்கு எதுவும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவருக்கு தெரிந்த ஒரே தொழில் எதுதான்? மீன் பிடிக்கின்ற தொழில் தான். அப்ப இந்த வரி கட்டணும், வரி கட்டணும், வேற எதுவுமே இல்லை. இப்ப என்னதான் இருக்கு? ஒரு வெறுமையான தூண்டு. இந்த தூண்டுல கொண்டு போடுப்பா, நீ கடல்ல போடு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மீன் முதல்ல அகப்படுப்பார். ஒரு மீன், அந்த மீனினுடைய வாயை திறந்துவார். ஒருவேளை இவங்க சமையலுக்காக மீன் தொடர்ந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அதை வைத்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்ப போப்பா, நீ மீனை போடு, நீ தூண்டில போடு. அதில் அகப்படுகின்ற முதல் மீனை என்ன செய்து பாரு, வாயை திறந்து பார். அதுல என்ன இருக்கும்? வெள்ளி காசு, வெள்ளி பணம் இருக்கும். விஞ்ஞானம் சொல்லும் இது சாத்தியமில்லை என்று சொல்லும். உன் குடும்பத்தார் சொல்லுவார்கள் இது சாத்தியம் இல்லை என்று சொல்லுவார்கள். நம்பினவர்கள் சொல்லுவார்கள் இது சாத்தியமே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அசாத்தியமானதை எப்படி மாற்றுகிறார்? சாத்தியமாக மாற்றுகிறார். எப்படி என்று சொன்னார், இருக்கிற நிலைகளிலே இருக்கிறத கடவுளிடத்துல ஒப்படைக்கின்ற போது என்ன இருக்கும்? அந்த நிலையோடு கடவுளிடத்துல நம்மை அர்ப்பணிக்கின்ற போது அதை ஆசீர்வாதத்தாலே நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். வழி திறக்கும். ஐயோ கடன் கடன் கடன். இன்றைக்கு கொடைக்கானல் மக்கள் மெஜாரிட்டியான மக்கள் புலம்புகின்ற காரியம் அதுதான். கடன் 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 கடன். என்ன கடன்? இருக்கிற நிலைகளிலே உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள், வழிகாட்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள், கண்ணீர் விட்டு கதறுங்கள். என்ன இருக்கிறதோ அதை சரியா கடவுளிடத்துல ஒப்படையுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். ஒரு புதிய வாசலை உங்களுக்கு ஆண்டவர் திறந்து தந்தருளுவார். அதான் அந்த பெண்மணி செய்தான். அதெல்லாம் தான் வறுமையான பாத்திரங்கள் எல்லாம் வாங்க முடியாது. எனக்கு இருக்கிற எண்ணெயை வைப்பதற்கு என்னிடத்திலே போதுமான பாத்திரம் இருக்கு, போதும். வெறுமையான பாத்திரத்தை ஏதோ வாங்க சொல்லுகிறாரு, வாங்குவோம் அப்படின்னு வாங்கினால் அந்த பாத்திரங்கள் எல்லாம் எதால் நிரப்பியது? எண்ணெயால் நிரப்பியது. அதான் சங்கீதக்காரர் 23வது சங்கீதத்தில் சொல்லுவாங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யார் நிரம்பி வழிகிறது? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அடுத்து 3வது, இந்த பெண்மணி இடத்துல காணப்பட்ட சிறப்பு காரியம் பாருங்க. திடமான விசுவாசம், செயல்பாடுள்ள விசுவாசம், செயல்பாடுள்ள விசுவாசம். அவருடைய விசுவாசம் செயல்பாடு நிறைந்ததாக இருந்தது. பாருங்கள், அதான் 4வது அதிகாரம் 5வது வசனம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். பாருங்க, அது நான் சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு ஜார் தண்ணி தான், ஒரு ஜார் எண்ணெய் தான் இருக்கிறது. இந்த தேவனுடைய அடியார் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் வாங்குங்க, நீங்க உங்க வீட்டுக்குள்ள போங்க, அறை கதவை பூட்டுங்க, எல்லாவற்றிலும் எண்ணெயை நிரப்பும். அப்போ அதை செய்யணும்னா அவளுக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு.
அதான் சொல்லுவார், ஆக்ட் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் நீ செயல்படு. அந்த பெண்மணி விசுவாசத்தில் செயல்பட்டாள். அதான் பேதுரு அடிகளார் மிக அருமையாய் சொல்லுகிறார். யாக்கோபு 2:17 சொல்லுகிறது, விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே எப்படி இருக்கும்? செத்ததா இருக்கும். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஐயோ, நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று பாட முடியும். நான் விசுவாசிக்கிறேன் என்று என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். விசுவாசிக்கிறேன் என்று நாம் அறிக்கையிட முடியும். ஆனால் அதை செயல் வடிவம் கொடுப்பதிலே தான் உண்மையான விசுவாசத்தினுடைய தன்மை இருக்கிறது. அந்த பெண்மணி செய்தார். என்னடா அது முட்டாள்தனமா செய்யற சொல்றாரு. பாத்திரங்களை, வெறுமையான பாத்திரங்களை வாங்க சொல்றாரு, இந்த எண்ணெயை நிரப்ப சொல்றாரு, இது என்ன முட்டாள்தனம் அப்படி என்று அந்த பெண்மணி நினைக்கல. ஒருவேளை அந்த அயல் வீட்டுக்காரன் பாத்திரம் வாங்கிட்டு போனா அடுத்து திருப்பி கொடுக்கும் போது எந்த நிலை இருக்குமோ என்ன செய்யாது? கவலையே படல. தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை நம்பி செயல்பட்டாள். இந்த விசுவாசம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் ஸ்பெஷலாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இந்த காரியத்துல என் ஆண்டவரால் மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த காரியத்திலே ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியும். இந்த காரியத்திலே ஆண்டவரால் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த முடியும். அப்படி இருக்கிற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ரெண்டு நண்பர்கள் மீன் பிடிக்க போனாங்க. 2 பேரும் தனித்தனியாக ஒரு இடத்துல இருந்து கொண்டு மீன் பிடித்து ஒரு ஆற்றில இருந்து மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நண்பருக்கு நல்ல மீன்கள் கிடைக்கிறதெல்லாம் அவர் சேமிச்சுட்டே இருக்கிறாரு. இங்க இருக்கிறோம் இந்த நண்பன் என்ன செய்யறாருன்னா, ஒரு மீனை பிடிக்கிறாரு. ஒரு ஸ்கெயிலையும் கொண்டு போனார். ஸ்கெயிலையும் கொண்டு போய் மீன் அளந்து பார்க்கிறார். மீன் அளந்து பார்த்து 8 இன்ச்சுக்குள்ள மீனா இருந்தா என்ன செய்யறாரு? தன்னுடைய பைக்குள்ள மீனை போட்டார். அதை விட பெரிய மீன் என்று சொன்னால் என்ன செய்துட்டாரு? திருப்பி ஆற்றுல போட்டார். இப்படி கிடைக்கிற ஒவ்வொரு மீனையும் அளந்து பார்த்து 8 இன்ச்சுக்கு கீழே இருக்கிற மீன்களை எல்லாம் தன்னுடைய பையில போட்டாரு. பெரிய மீன்களை எல்லாம் எங்க போட்டாரு? ஆத்துல தூக்கி போட்டார். எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். சக நண்பனுக்கு பொறுக்கவே முடியல. கேட்டுட்டான், என்னடா நீ இந்த மாதிரி பண்ற? உனக்கு கிடைச்ச எல்லாரும் பெரிய மீனெல்லாம் தூக்கி பையில போடுவாங்க, நீ என்ன சின்ன மீனை மட்டும் பொறுப்பு அளந்து பார்த்துட்டு சின்ன மீனை மட்டும் பைக்குள்ள போட்டு இருக்கிற, பெரிய மீனெல்லாம் தூக்கி வீசுற அப்படின்னு சொன்னான். அப்போது அவன் சொன்னானா, எனக்கிட்ட இருக்கிற மீனை சமைக்கின்ற சட்டி எத்தனை இன்ச்சு தான் இருக்குது? 8 இன்ச்சு சட்டி தான் இருக்கு. ஆகையினால நான் 8 இன்ச்சுக்கு கீழே உள்ள மீனை என்ன செய்வேன்? பிடிச்சேன். என்னன்னா, நம்முடைய விசுவாசம் எத்தனை இன்ச்சில தான் இருக்கு? 8 இன்ச்சில தான் இருக்கு. அதை தாண்டி நம்முடைய விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது? அதை தாண்டி நம்முடைய விசுவாசம் போக மாட்டேங்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதான் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ கடவுள் சாராளுக்கு சொல்லுகிறார், இப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவள் நகைக்கின்றார். கடவுள் கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கடவுளால் எல்லாம் முடியும். அதான் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை,
உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தானும் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தானும் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எரேமியா 32 அதிகாரம் 27 வசனத்திலே ஆண்டவர் அங்கே கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஒன்று உண்டோ? எல்லாம் முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் முடியும். அவரை நோக்கி கதறி அழுகிறவர்களுக்கு எல்லாம் முடியும். இருக்கிற நிலைகளிலே வெறுமையாய் தங்களை இருக்கிறதையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவரால் எதுவும் செய்ய முடியும். விசுவாசத்தோடு செயலாற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எல்லாம் செய்ய முடியும். ஆனந்தவர்களே, இந்த பெண்மணியை பாருங்கள். தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து விடுவேனோ, எனக்கு ஆதரவா இருந்த என்னுடைய அருமையான பசங்களை நான் இழந்து விடுவேனோ, கடன் நிமித்தம் அவர்கள் அடிமையான நிலைக்கு ஒப்பொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுமோ என்ற நிலையில் இருந்த ஒரு பெண்மணி வேற யாரிடத்திலையும் போகல, ஷார்ட்கட் வழிகளையும் நாடல, ஆண்டவருடைய அடியாரிடத்துல வந்தாள், கதறி அழுதாள், வெறுமையான பாத்திரங்களை கொடுத்தாள். மட்டுமல்ல, விசுவாசத்திலே அவள் செயல்பட்டாள். கடைசியாக என்னாயிடுச்சு? பாத்திரங்கள் இல்லையா, இனி அடிஷனல் பாத்திரம் வேற இல்ல, இந்த ஆசீர்வாதமே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நீங்க எப்பேற்பட்ட நிலையில வந்திருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியும், நிச்சயமாய் தெரியும். அந்த பெண்மணியை போல கடவுளை நோக்கி கதறுங்கள். இருக்கிறத வெறுமையோடு கடவுளத்தில் ஒப்படையுங்கள். விசுவாசத்தோடு செயல்படுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. கடன் பிரச்சனைகளும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.